அனைவருக்கும் வணக்கம். கரூர்ல 41 உயிரை குடிச்சதுக்கு அப்புறம் விஜய் அவர்களோட பொதுக்கூட்டம் இன்னைக்கு ஈரோடுல நடைபெற்று இருக்கு. செங்கோட்டையன் அவர்களோட தலைமையில இந்த கூட்டம் நடைபெற்று இருக்கு. இதுல பல்வேறு பொதுமக்கள் மற்றும் கட்சி தொண்டர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு 30,000 பேர் 35,000 பேர் கலந்துட்டு இருக்கதா ஒரு தகவல். இதுல இப்ப ஏன் விஜய் நாங்க தற்குறி விஜய், தரங்கட்ட தற்குறி விஜய் அப்படின்னு சொல்றோங்கிறத இன்னைக்கு தெளிவா சொல்றோம். இன்னைக்கு பொதுக்கூட்டம் நடைபெறுது. அந்த பொதுக்கூட்டத்துல பேச வர விஜய் அவர்கள் சொல்றாரு, பல்வேறு கதையெல்லாம் சொல்லிட்டு நான் மக்களுக்காக வந்திருக்கேன், மக்கள் என்ன நம்புறாங்க, மக்கள் என் கூட எப்பவுமே இருப்பாங்க, நாங்க இருப்பீங்கல்ல அப்படின்னு இவருக்கே டவுட் வந்துருது. நாங்க இருப்பீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. மக்கள் உங்களோட இருக்கிறதுக்காக நீங்க அரசியலுக்கு வந்துருக்கீங்களா, இல்ல நீங்க மக்களோட இருக்கிறதுக்காக அரசியல் வந்துருக்கீங்களா? முதலமைச்சர் ஆகணும்னு ஆசை இருக்குல்ல, ஆசை இருந்தா பத்தாது விஜய் அவர்களே, போய் மக்களோட கோரிக்கையை என்னன்னு முதல்ல கேட்டு மக்களோட போய் நிக்கணும். எந்த போராட்டத்துல நின்றுருக்கீங்க? ஜல்லிக்கட்டுல என்னெல்லாம் பேசவே கூடாது, ஜல்லிக்கட்டுல வேடிக்கை தான் பாத்தீங்களே தவிர ஒன்னும் அப்படியே நீங்க புரட்சி பண்ணி நீங்க இது பண்ணதுனால ஒன்னும் ஜல்லிக்கட்டுல மாற்றம் ஏற்படல. எல்லாம் மூலையில இருந்து வேடிக்கை பார்த்துட்டு தான் போனீங்க. என்ன நீங்க பெரிய நம்ம திமுக அரசு வாய்க்கு பூரா திமுக அரசு விஜய் மேல அவதூறு பரப்புறீங்க, இல்லாததெல்லாம் சொல்றீங்க. விஜய் எப்படியாவது முடக்கணும், விஜய் கட்சி எப்படியாவது முடக்கணும், தாவேக்காவை எப்படியாவது முடக்கணும், டிவிக்கேவை அப்படின்னு எல்லாரும் 24x7 வேலை செய்யறாங்க. எப்படியாவது இந்த விஜய முடக்கலான்னு, அதாவது ஒரு சின்ன குழந்தை சொல்ற மாதிரி எனக்கு பயம் இல்ல அப்படிங்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கோமா எல்லாரும். ஆனா விஜய பார்த்து எல்லாருக்குமே பயம் இருக்கு அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. இதுல இன்னொன்னு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, விஜய் இப்ப நான் தான் ஒரு பொருட்டே இல்ல, தாவேக்கா தான் ஒரு பொருட்டே இல்லைங்கிறீங்க, அப்புறம் எதுக்காக கதறீங்க அப்படிங்கிறாரு. எவன்டா கதறினது உங்கள்ட்ட நான் கேக்குறேன். திமுக தான் எங்களுக்கு எதிரின்னு சொன்னது யாரு? நாங்க சொன்னோமா என்னைக்காது? தாவேக்காவை பத்தி இன்னைய வரைக்கும் முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ ஏதாவது ஒரு ஹார்ஷா பேசிருக்காங்களா? இப்போ வரைக்கும் திமுக சாப்பிட்டாதான் டீல் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நீ எல்லாம் ஒரு தற்குறி, உனக்கெல்லாம் பதில் சொல்லணுமா அப்படிங்கிறது தான் இதுல முக்கியமா சொல்றாரு. நாங்க களத்துல இல்லாதவங்களை பத்தி பேசவே போறது இல்ல, களத்துல இல்லாதவங்க களத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லாதவங்களே பேசவே போறது இல்ல அப்படின்னு யார சொல்றாருன்னா அதிமுகவையும் சீமானையும் சொல்றாரு. சீமானை கூட விடுங்க, அவரு கூட ஒரு எம்எல்ஏ கூட கிடையாது உங்க கட்சியில, சரி ரைட் ஓகே, ஒரு கவுன்சிலர் கூட கிடையாதுன்னு அவங்க ஒதுக்கி தள்ளிடலாம். ஆனா அதிமுக எதிர்கட்சி, தமிழ்நாட்டுல எதிர்கட்சியா இருக்கக்கூடிய கட்சி, அந்த கட்சியை விமர்சனம் பண்றாரு. என்னன்னா எனக்கு இவங்கெல்லாம் ஆட்டத்திலே இல்லாதவங்க, எனக்கு திமுக மட்டும்தான் எதிரி, ஏன்னா திமுகவுக்கும் எங்களுக்கும் தான் போட்டியே அப்படிங்கறத திரும்ப பதிவிட்டாரு. இப்ப கூட இந்த பழனிசாமி அவர்கள் என்ன பண்ணுவாருன்னா, அங்க பாருங்க கொடி ஆடுகிறது அப்படின்னு மறுபடியும் அதே தான் பண்ணுவாரு தவிர கொஞ்சம் கூட எதிர்த்து பேச மாட்டாரு. இதுல விஜயோட என்ன ஒரு விஜய்கிட்ட எல்லாருக்குமே உள்ள கேள்வி என்னன்னா, இதுக்கு முதல்ல பதில் சொல்லணும். எவனுமே வாயை திறக்க மாட்டாங்க. என்ன கேள்வின்னா, அண்ணா வேணுமா ஆனா அவரோட கட்சி வேணாமா, எம்ஜிஆர் வேணுமா ஆனா அவரோட கட்சி வேணாமா, ஜெயலலிதா அவர்கள் வேணுமா ஆனா அவங்களோட கட்சி வேணாமா? என்னடா உங்க கொள்கை மயிறு? என்னதான் உங்க கொள்கை மயிறு? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இல்ல மக்களுக்கு நல்லது பண்ண வரலன்னாலும் பரவாயில்ல, செவனேன்னு வீட்டுல பொத்திட்டு படுத்துட்டா போதும். ஏன்னா இதுல திமுக அரசால கிண்டல் பண்றாங்க இவங்க, மண்டையில உள்ள கொண்டைய மறந்துட்டீங்க அப்படின்னு. நாங்களாவது கொண்டைய மறந்தது இருக்கட்டும், முதல்ல மண்டைய கட்டு. முதல்ல வெளில வீட்டுக்குள்ள படுத்துக்கிட்டு பனையூர்ல படுத்துக்கிட்டு நீங்க எந்த அரசியல் கட்சி தலைவரை வேணாலும் எடுத்துங்க, இப்ப யூடியூப்ல சர்ச் பண்ணீங்கன்னா எங்க இருக்காங்கிறத நீங்க உடனே தெரிஞ்சுக்கலாம், அந்த இடத்துல இருக்காங்க. ஆனா உலகத்திலே ஒரு கட்சியை இந்த அளவுக்கு நடத்திக்கிட்டே 40 உயிரை குடிச்சதுக்கு அப்புறமும் நான் எங்க இருக்கேன்னே தெரியாம படுத்திருக்க ஒரே ஒரு ஆளு விஜய் மட்டும்தான். வார்த்தைக்கு வார்த்தை திமுக தான், மூச்சுக்கு 300 தடவை திமுக தான். இதுல திமுகவும் பிரச்சனையை பெபிக்குயிக்கு போட்டு ஒட்டின மாதிரி அப்படின்னு தற்கூரி விஜய் திமுகவோட தன்னைத்தானே ஒட்டிக்கிற விஜய் பேசுறாரு. இதுல ஆனா விஜய் சொல்றது உண்மைதான், திமுகவும் பிரச்சனையும் பெபிக்குயிக்கு போட்ட மாதிரி எப்பவுமே ஒன்னாதான் இருக்கும். ஏன்னா எங்கெல்லாம் பிரச்சனை நடக்குதோ, அது உன் கட்சியாவே இருந்தா சரி, அங்கெல்லாம் திமுக குரல் கொடுக்கும். ஏன் இப்ப திருப்பரங்குன்றத்தை பத்தி ஏன் பேச மாட்டீங்க? திருவண்ணாமலையில இப்ப நடந்ததுல மீட்டிங், அதை பத்தி பேசுற உங்களுக்கு ஏன் திருப்பரங்குன்றத்துல பத்தி பேச மாட்டீங்க? இதுல விஜய் இவரை சொல்றாரு, சினிமா டைலாக்ங்கிறீங்க என்ன நான் பேசுறத. முதலமைச்சர் சொல்றாரு என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டீங்கன்னு சொல்றாரு. அது சினிமா டைலாக் இல்லையா? சார் சொன்னா அது ஏத்துக்கலாமா, நாங்க சொன்னா ஏத்துக்க மாட்டோமா? தற்குறி அரசியல்ல டைலாக் பேசுறது வேற, டைலாகே அரசியல் பேசுற தற்குறி உன்னெல்லாம் எவன்டா ஏத்துக்குவான்? இல்ல இப்போ பொறுமையா நம்மளும் டீல் பண்ணிட்டு இருக்கோம். இந்த விஜய தற்குறி தரங்கட்ட அரசியல் பண்ணிட்டு இருக்க தற்குறி தானே நீங்க எல்லாம். முதல்ல பெரியார பத்தி பேசுறது, அண்ணாவை பத்தி பேசுறது, எம்ஜிஆரை பத்தி பேசுறது. இதுல பெரியார பத்தி என்ன தெரியும்? பெரியாரோட முழு பேர் தெரியுமா? போய் டக்குன்னு மைக்கு நீட்டி கேளு, வாயை திறக்க சொல்லு பாப்போம். விஜய்க்கு ஒரு இளவும் தெரியாது. இதுல சொல்றாரு அண்ணாவையும் எம்ஜிஆரை நீங்க ஏத்துக்கிட்டீங்களா, எதுக்காக?
நீங்க வந்து பெரியார் தானே கொள்கை தலைவரா இருந்திருக்கீங்கன்னா அவர் வந்து அரசியல் அவர்கள்ட்ட இருந்து பெரியார்ட்ட இருந்து நாங்க கொள்கையை எடுத்துக்கிட்டோம், இவங்கள்ட்ட இருந்து வந்து அரசியல் அணுகுமுறை எடுத்துக்கிட்டோம். எப்படி எம்ஜிஆரே எடுத்துக்கங்க, சரி அண்ணாவே எடுத்துக்கங்க, ரெண்டு பேரும் ஒன்ன மாதிரி தான் அரசியல் பண்ணாங்களா? வீட்டுக்குள்ளேயே படுத்திருந்தாங்களா? பனையூருக்குள்ளே உள்ள படுத்திருந்தாங்களா? அவங்க படுத்திருந்தாங்கன்னா நீங்க நேரம் இந்த பேரையும் உச்சரிக்க மாட்டேன். பெரியார் பெரியார் பெரியார்னு பேசுறீங்களே, அந்த பெரியாரை இந்த அளவுக்கு தூக்கி கொண்டு வந்து இருக்கக்கூடிய இயக்கம் இந்த திமுகங்கிறத மறந்துட்டு பேசுறீங்க முதல்ல. இல்லன்னா நேரம் சங்கி கூட்டம் நேரம் அதுக்கும் காவி பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க தெரியுமா? பெரியார் 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 இன்னைய வரைக்கும் சீமான் அவர்கள் இருக்கட்டும், இன்னும் பல்வேறு பேர் வந்து சீமான எல்லாரும் சேர்ந்து பெரியாரை விமர்சிக்காத ஆளே கிடையாது. ஏன்னா வந்து சரிக்கு சமம்னு சொல்றாங்க நம்மள அப்படிங்கிற தும்முறனால அப்பேற்பட்ட இந்த இயக்கத்தை வந்து திமுகவை போட சொல்றதுக்கு விஜய்க்கு என்ன தகுதி இருக்கிறதுன்னு தான் நாங்க கேட்கிறோம். இதுல வந்து இத்தனை தடவை வந்து இவங்க தொண்டர்கள் தான் அணில் குஞ்சு தான் டிவிக்கேன்னு கத்துனாங்க. இந்த தடவை தலைமை தொண்ட தற்கொலை இருக்காருல்ல, தலைமை தற்கொலை தரங்கட்ட தற்கொலை, அது வந்து கத்துது டிவி கேடா அப்படின்னு. சரி என்ன அதான் உங்களுக்கு பிரச்சனை? அங்க கத்துனார்ல இவரு நம்ம சிவி சென்ம, எங்க கட்சிடா எங்க கட்சி இது அப்படின்னு, அது மாதிரி நம்மளும் கத்துறாரு. என்னதான் அரசியல் பண்றானுங்கன்னே தெரியல இவங்களோட, என்ன புரியுதுன்னே தெரியல இவங்களுக்கு, என்ன ஒரு புரிதல், என்ன அரசியல். இதுல வந்து என்னமோ மக்களோட நிக்க போறாங்க. எங்கடா நிக்கிறீங்க? என்னதான் பிரச்சனை இல்லையே, நாங்களும் உங்களோட வந்து நிப்போமே. வர வர அண்ணனோட டைலாக்லாம் அப்படியே மாசா இருக்குங்கிற மாதிரி. திமுக வந்து தீய சக்தியா, இவர் வந்து தாவேக்கா வந்து தூய சக்தியா, மைத்தல தூய சக்தி. ஏண்டா பெரியாரோட மண்ணுல சமத்துவம் சமூக நீதி பேசக்கூடிய அந்த மண்ணுல, பெரியாரோட சொந்த மண்ணுல போயிட்டு பெரியாரோட பேரம் பண்ற வேலையாகுது. ஆட்டு பட்டிம்பாங்கல்ல, விவசாயிகள்லாம் வந்து பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, ஆட்டுக்கு வந்து பட்டி அடிப்பாங்க. பட்டி அடிக்கிற மாதிரி எல்லாரையும் ஆட்டு கூட்டம் மாதிரி அடைச்சு வச்சு அங்க ஒரு சேர் கூட போடாம தொண்டர்களுக்கு இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு சமூக நீதியை பத்தி பேசலாம விஜய் காரி துப்புவானுங்க. அதாவது பார்த்தாங்கன்னா தொண்டர்களுக்கு இதுல இதை பத்தி பேச வேண்டிய, திருவண்ணாமலை நடந்த திமுக இளைஞரணியை பத்தி பேசக்கூடிய இந்த தற்கூறிங்க அங்க போய் வாங்கி குடிங்க. அங்க வாங்கி குடிச்சீங்கனால சேர போட்டுனது எப்படி, தண்ணி குடுக்கறது எப்படி அப்படின்னு போய் வாங்கி குடிக்க சொல்லி விஜய குடிக்க சொல்லும் போதுல தண்ணிய சொன்னேன். இந்த மார்ட்டின் மருமகன் இருக்கான்ல, அதாவது லாட்டரி பணத்துல சம்பாதிக்கக்கூடிய அந்த மார்ட்டின் வீட்டுல சோத்துக்கு லாட்டரி அடிக்கிறது மட்டும் ஒவ்வொரு கட்சியா சோத்துக்கு லாட்டரி அடிச்சுட்டு வந்த அந்த மார்ட்டின் மருமகன் வந்து எங்களோட இளைஞரணி செயலாளரை பத்தி பேச உனக்கு என்னடா தகுதி இருக்கு? முதல்ல அந்த இளம் பெரியாருங்கிறதுக்கு விமர்சனம் பண்ற நீ, அந்த இளம் பெரியார்ட்ட தானே நீ போய் எம்பி சீட்டு கொடுங்கன்னு கேட்ட. உனக்கு காரி துப்பி வெளில வரட்டு தானே இப்ப போய் அந்த கட்சியில சேர்ந்திருக்க, திருமாவளவன்ட்ட சேர்ந்த, அவர்கிட்ட ஒண்ணும் நக்க முடியலன்னா அடுத்தது இப்ப இந்த கட்சியில போய் சேர்ந்திருக்க. நீ எல்லாம் என்னடா பேசுறது? உனக்கு எல்லாம் என்ன தகுதி இருக்கு? முதல்ல ஆதவர்ஜனாவுக்கு புரட்சி பெண்கிற பேர்ல எல்லாரையும் தூண்டி விடுறது, அந்த பசங்களை எப்படி வழிநடத்தன்னு தெரியாம ஒவ்வொருத்தன்ட்டையும் வந்து அரசியல் புரட்சி ஏற்படுத்துறாரு அந்த தற்கொலை. மேடையில ஏறணும்னா எல்லாம் கத்துவாங்கன்னு பாத்துருக்கோம். நம்மளால ஏறணும்னா ஒருத்தனும் வாய திறக்கல, அப்படியே சரி டைலாக் மாத்தினோன்ட்டு அப்படியே மாத்திட்டாரு. அப்படி ஏறணும்னே புரட்சி வெடிக்க போகுதுன்னு நினைச்சாரு. இங்க ஒண்ணும் இல்லைன்னு ஜவன் அடக்கிட்டு போயிட்டாங்க. இருக்கு ஆதவர்ஜனாவுக்கு நிச்சயமா இருக்கு. அண்ணன் செங்கோட்டையன் தலைமையில நடந்த இந்த பொதுக்கூட்டம் வந்து மிக சிறப்பா இருந்துச்சு. ஆனா வந்து அண்ணனோட டைலாக் எல்லாம் இங்க யாரும் எழுதி கொடுக்கல. செங்கோட்டையன் வந்து எழுதி கொடுத்தாரு, செங்கோட்டையன் தான் இப்பெல்லாம் எழுதி கொடுக்க சொன்னாரு அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. ஏன்னா செங்கோட்டையன் எழுதி கொடுத்திருந்தா அது வந்து ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் வந்து அதிக தடவை இடம் பெற்றிருக்கும். அது இடம் பெறலன்னா அப்ப வந்து அண்ணன் எழுதி கொடுக்கல அப்படிங்கிறது தான் அர்த்தம். செங்கோலை மட்டும் பரிசு கொடுத்திருக்காரு. செங்கோட்டையன் வந்து செங்கோலை வந்து பரிசு கொடுத்திருக்காரு விஜய்க்கு. 2026 நான் முதலமைச்சர் ஆக்கிடுவோம் இருக்காரு. முதலமைச்சர் மேனுபேக்சரிங் மிஷன் வந்து செங்கோட்டையன் அவர்கள் அப்படின்னு தன்னைத்தானே நினைச்சிட்டு இருக்காரு. நம்ம ஈரோட்ல இருக்கோம், நம்ம தொழில்பேட்டையில இருக்கும் நம்ம, அதனால வந்து நம்ம ஒரு மிஷின் தான் மேனுபேக்சரிங் மிஷின். என்ன மேனுபேக்சர்னா முதலமைச்சர் மேனுபேக்சரிங் மிஷின் தன்னைத்தானே நடத்தி கொண்டு இருக்கிறாரு அவர் வந்து. இதுல வந்து விஜயோட டைலாக்ல நம்மளும் பதில் சொல்லணும்னா, விஜய் சொன்னார்ல தீய சக்தி தீய சக்தி தீய சக்தின்னு கத்துனார்ல, அதே போல நம்மளும் சொல்றோம் தற்குறி 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 தரங்கட்ட தற்குறி நீங்க தான்டா.